முதல்ல நம்ம பாடிக்கான மெஷர்மெண்ட்டு அதே மாதிரி அந்த கீழே ஃப்ளேர்க்கான மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு 12 இன்ச் அண்ட் 17 இன்ச் வருது. ஸோ இதில் ரெண்டுலேயுமே ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா ஒரு 32 அந்த மாதிரி அரௌண்ட் வரும். அதனால் ஒரு 31 இன்ச் எடுத்து கட் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் கூட 32 கூட விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ஒர்க்கிங் மெட்டீரியல் மட்டும் இங்கே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஷோல்டர் ஒரு 6.5 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த நெக் லைனை 3 இன்ச்சஸ்லேருந்து, அப்புறம் இங்கே வந்து ஆர்ம் ஹோல் ஹைட்டு, அப்புறம் அந்த டாப் ஹைட் வந்துட்டு இங்கே வரைக்கும், அப்புறம் இது ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ராஸ்க்காக இது ஒரு 12 விட்டுருக்கோம், 12 இன்ச்சஸ். இப்போ வாங்க அதை கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ நமக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சீம் லென்த்து, அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் நெக் லைன், அதே மாதிரி பேக் வந்து எப்போவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் சின்னதாக வச்சு கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டாப் போர்ஷனோட நெக் லைனில் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். அதே மாதிரி பேக்லேயும் கொஞ்சம் மடித்து தைச்சோம். டாப்ஸ் பார்ட்டும் நெக்கில் மடித்து தைக்கிறது முடிச்சிருக்கோம். போட்டு பார்த்துட்டு ரெஸ்ட் ஆஃப் இட் பார்ப்போம். நம்ம இந்த பினஃபார் பேட்டர்ன் மாதிரி அதையும் கீழே அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி சேர்த்துட்டு அதில் இந்த ஹூக்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் அட்டாச் பண்ணுறோம்.